நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம், எப்படிலாம் பரிச்சை எழுதியிருக்க? இந்த மார்க்கை வச்சு தான் மிஸ் லீடர் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீ வேற லீடர் ஆகணும்னு சொல்லிட்டே இருந்த. ஒரே ஒரு எஸ்ஏ மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல சான்ஸ் நீ லீடர் ஆகிறதுக்கு. ஒரு 5 மார்க்காவது எடுத்துருவியால விக்ரம்? என்ன அது 5 மார்க் எடுத்துருவியாவா? நானே 10க்கு 10 வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மிஸ் நான் எழுதியிருக்கத பார்த்து 10க்கு 12 கூட போட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருக்கேன் டி குசி. என்னல சொல்லுதா, ஃபுல் மார்க் எடுத்துருவியா? மார்க் குறைஞ்சா பேரண்ட்ஸ் கூட்டி வரணும்னு சொன்னோம்ல, அதான் கேட்டேன். ஃபுல் மார்க் எடுத்துருவியாவா? ஏன் எப்பவுமே நீ தான் ஃபுல் மார்க் எடுத்துட்டே இருக்கணுமோ? இந்த வாட்டி பாரு, நான் தான் ஃபுல் மார்க் வாங்கி லீடர் ஆக போறேன். இல்லல விக்ரம், நீ ஃபுல் மார்க் எடுத்தா எங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான். நான் அஞ்சலி பேப்பரை பார்த்து தான் எழுதினேன். அஞ்சலி எப்பவுமே ஃபுல் மார்க் தான் வாங்குவா. அதனால நானும் ஃபுல் மார்க் வாங்குவேன். அஞ்சலி பேப்பர்ல என்ன இருக்கோ அது அப்படியே என் பேப்பர்ல இருக்கும். என்னல சொல்லுத விக்ரம், நான் ஒரு பேப்பர் தானே கொடுத்தேன். அடுத்து நான் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதணும்ல, அது நீ எழுதவே இல்ல. அந்த பேப்பரையும் எழுதினா தானே உனக்கு ஃபுல் மார்க் வரும். என்னல விக்ரம், இப்படி ஆயிடுச்சு? என்னல பப்ளு, மண்டையில இருக்கிற கொண்டையே மறந்துட்டமே. சரில விக்ரம், ஒரு பேப்பர் ஃபுல்லா பார்த்து எழுதிட்டல, அதுல 7-8 மார்க் வந்துரும். பேரண்ட்ஸ் கூட்டி வர வேண்டாம்ல? இல்லாட்டி குசி, அபியும் பேப்பர் கொடுத்தா அபி பேப்பரையும் பார்த்து எழுதியிருக்கோம்ல. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி நான் தான் 10க்கு 10 எடுக்க போறேன். நீ வேணா பாரு, இந்த வாட்டி நான் தான் லீடர். நான் மட்டும்தான் நல்லாவே எழுதல விக்ரம். ஒரு மார்க் வருமா முட்டை மார்க் வருமானே தெரியல. இன்னைக்கு செம அடி வாங்க போறேன். அப்ப இனிமே ரோஜா லீடர் கிடையாதா? ரோஜாவாது கூஜாவாது நானும் விக்ரமும் தான் அபியஞ்சலி பேப்பரை பார்த்து எழுதியிருக்கோம். கண்டிப்பா நாங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்போம். நாங்க தான் லீடர் ஆவோம். நாங்க லீடர் ஆனதுக்கு அப்புறம் பாரு, நிறைய ரூல்ஸை மாத்துவோம். பாப்ளு, மிஸ் வர டைம் ஆயிடுச்சு. பேசாம இருக்கியா இல்ல பேர் எழுதி வைக்கவாளா? இந்த குள்ள கத்திரிக்காய்க்கு ஒரு நாள் இருக்கு. எப்ப பாரு பேர் எழுதுறேன்னு சொல்லிட்டே இருக்கா. நீயா லீடர் டி? அபிதானே லீடரு. ஓ, அப்படியா? இப்ப மிஸ் வந்துருவாங்க, அவங்க கிட்டயே நான் கேக்குறேன். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். லே விக்ரம், மிஸ் கையில பாரு பேப்பர் இருக்கு. இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம். ஒரே ஒரு எஸ்ஸே தான் கொடுத்துருந்தேன். எல்லாரும் எப்படி எழுதியிருக்கீங்க? சூப்பரா எழுதிருக்கோம் மிஸ். சூப்பரா எழுதியிருக்கீங்களா? பேப்பர் கொடுக்கும்போது தெரிஞ்சிடும் யார் யார் எந்த லட்சணத்தில் இருக்கீங்கன்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே நம்ம டைம் டேபிள் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வாட்டி ரேங்க் கார்டு பேரண்ட்ஸ் கையில் தான் கொடுப்போம். அதனால ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல டெஸ்ட் எழுதணும். ஓகே மிஸ். இந்த மிட்டமில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்களோ அவங்க தான் கிளாஸ் லீடராக போடுவேன். என்ன விக்ரம், எவ்வளோ மார்க் வரும்? எஸ்ஏ எப்படி எழுதியிருக்க? மிஸ் நான் நல்லா எழுதிருக்கேன் மிஸ். 10க்கு 10 வந்துரும் மிஸ். லே விக்ரம், கொஞ்சம் குறைச்சே சொல்லு, இல்ல மிஸ் கிட்ட மாட்டிக்க போற. விக்ரம், பப்ளு யாரை பார்த்து எழுதுனீங்க? எல்லாமே இங்கே இருக்கு, உங்களுக்கு பேப்பர் கொடுக்கும்போது வச்சுக்கிறேன். ஐயோ, மிஸ்ஸுக்கு நம்ம பார்த்து எழுதுனது தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் பேப்பர் ரோஜா. எஸ் மிஸ். 10க்கு 8 மார்க்கு. என்ன எழுதியிருக்க? ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மிட்டம் எக்ஸாம்லலாம் இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டேன்னா ஃபுல்லாக அடிச்சு விட்டுருவேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எழுதி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். பிடி. மார்க் குறைஞ்சிருச்சு. அம்மா வேற சத்தம் போடுவாங்க. விக்ரம், ரோஜாவே இப்படி எடுத்திருக்கா. நீ பார்த்து எழுதுனது வேற மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன ஆக போறோமோ தெரியல. ஆமால அஸ்வின், 10க்கு 10 வரும்னு நினைச்சேன். சரி, மிட்டம் எக்ஸாம்ல பாத்துக்கலாம். குஷி. எஸ் மிஸ். 10க்கு 10. வெரி குட் குஷி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. லே குசி 10க்கு 10 எடுத்துட்டா. பேசாம மிட்டம் எக்ஸாம்ல குசியை பார்த்து எழுதிட வேண்டியதுதான். அபி. எஸ் மிஸ். 10க்கு 10. வெரி குட். எல்லாரும் அபிக்கு கிளாப் பண்ணுங்க.
லே விக்ரம், அபி 10 மார்க் எடுத்திருக்கா. அப்ப நம்மளும் 10 மார்க் தான் எடுத்திருப்போம். ஆனா மிஸ்ஸுக்கு எப்படி நம்ம பார்த்தது தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. கடவுளே, என் பேப்பர் வர்றதுக்குள்ள பெல் அடிச்சிடணும். இன்னைக்கு மிஸ்ஸு கிட்ட செம அடி வாங்க போறோம். அஞ்சலி 10க்கு 9 மார்க். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோ. மீனா எஸ் மிஸ். 10க்கு 4 மார்க். என்ன எழுதியிருக்க? மிஸ் வலிக்குது மிஸ். அடுத்த டைம் நான் நல்லா எழுதுறேன் மிஸ். அஸ்வின், அச்சோ, என் பேரை கூப்பிட்டுட்டாங்க. பெல் அடிச்சிரும் நினைச்சேனே. இப்படி ஆயி போச்சு. இன்னைக்கு செம அடி வாங்க போறோம். எஸ் மிஸ். பேரையும் கூடையும் தவிர பேப்பர்ல ஒன்னையும் காணோம். அது என்ன எஸ்ஐ? மிஸ், நீங்க எஸ்ஐ எழுத சொன்னீங்கல்ல, அதான் எஸ்ஐன்னு போட்டு வச்சிருக்கேன் மிஸ். 10க்கு முட்டை. பேப்பரை பாரு. பேப்பர்ல ஏதாவது ஒரு சின்ன எழுத்து எழுதியிருக்கான்னு எஸ்ஐன்னு எழுதி வச்சிருக்க. எஸ்ஐக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாம எஸ்ஐன்னு எழுதி வச்சிருக்க. இங்க வா, இங்க பக்கத்துல தள்ளி வா. மிஸ் வலிக்குது மிஸ். நான் அடுத்த டைம் நல்லா எழுதிருவேன் மிஸ். விட்டுருங்க மிஸ், காது வலிக்குது. நான் அடுத்த டைம் நல்லா எழுதிருவேன் மிஸ். மிஸ், பிள்ளைங்களாம் பாக்குறாங்க மிஸ். விட்டுருங்க மிஸ். அடுத்த டைம் நான் நல்லா எழுதிருவேன் மிஸ். சோத்து மூட்டையை கட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துரு. மிட் டைம் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். புரிஞ்சுதா? போ. லே விக்ரம், அடுத்து நம்ம தான். நம்ம பார்த்து வேற எழுதியிருக்கோம். அஸ்வினை விட நமக்கு பயங்கரமா அடிவில போகுது. லே, பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குல்ல. யாரு மாட்ட போறாங்கன்னு தெரியல. பப்ளு மாட்னாண்டா பப்ளு. எஸ் மிஸ். அப்பாடா, ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு. மிஸ் போயிருவாங்க. மிஸ், கிளாஸ் முடிஞ்சிருச்சு மிஸ். அது எனக்கு தெரியும். நீ பேப்பர்ல என்னத்தை எழுதி வச்சிருக்க? உண்மையே சொல்லு. படிச்சு எழுதுனியா, யாரை பார்த்து எழுதுன? மிஸ், நான் யாரையும் பார்த்து எழுதல மிஸ். படிச்சுதான் எழுதுனேன் மிஸ். ஓ, படிச்சுதான் எழுதுனியா? அப்ப எழுதுன எஸ்ஐவை சொல்லு. இப்போ மறந்துருச்சு மிஸ். நேத்து தானே எக்ஸாம் எழுதின, அதுக்குள்ள படிச்சது மறந்துருச்சோ? படிச்சாதானே மறக்கும். வலிக்குது மிஸ், வலிக்குது மிஸ். சாரி மிஸ். உன் பேப்பர்ல அபி அஞ்சலின்னு எப்படி வந்துச்சு? நல்ல காப்பி அடிச்சிருக்க. போனா போதுன்னு 2 மார்க் போட்டிருக்கேன். 10க்கு 2 மார்க். போ. விக்ரம், எஸ் மிஸ். யாரை பார்த்து எழுதுற விக்ரம்? மிஸ், நான் யாரையும் பார்த்து எழுதல மிஸ். நானே தான் படிச்சு எழுதுனேன் மிஸ். அபி அஞ்சலி பேரையும் உன் பேப்பர்ல எழுதி வச்சிருக்க. நான் லீடர்னு நினைச்சு பேசுறவங்க பேரை எழுதுற மாதிரி அபி அஞ்சலியோட பேரை எழுதிட்டேன் மிஸ். சாரி மிஸ். நீ காப்பி அடிச்சது இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதை மறைக்கிறதுக்கு நீ மேலும் போய் சொல்லிட்டே இருக்கியா? உண்மையே சொன்னா இத்தோட விட்டுருவேன். நானே கண்டுபிடிச்சேன்னா கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். சாரி மிஸ், நான் பார்த்து எழுதுனேன் மிஸ். சாரி மிஸ், நான் நல்லா தான் மிஸ் படிச்சேன். ஆனா எனக்கு மறந்து போச்சு. இனிமே பார்த்து எழுத மாட்டேன் மிஸ். சாரி மிஸ். வலிக்குது வலிக்குது. போ, அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. மிட் டைம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பா பேரண்ட்ஸை கூட்டிட்டு தான் வரணும். அப்புறம் ரேங்க் கார்டு எல்லாமே பேரண்ட்ஸ் கையில் தான் நாங்கள் கொடுப்போம். எல்லாரும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.